ஃபைனலாக நம்ம வந்து ஆர்எஃப்பும் செக் பண்ணிட்டோம். ஆர்எஃப் வந்து வாட்டர் லெவல் வந்து பாருங்கள், இங்கேருந்து நம்ம அந்த சைட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அங்கே ஒரு ஆண்டனா வச்சுருக்கோம் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆண்டனாவுக்கு இங்கே இருக்கிற ஆர்எஃப்பை அங்கே இருக்கிற ஆர்எஃப்க்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இப்போ வாட்டர் லெவல் வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ இதுலேயும் நமக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது கம்பெனி சைடு, அதாவது வெப்சைட் சைடு தான் ஏதாவது கிராஷ் ஆகிருக்கும், ஐபி கிராஷ் ஆகிருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இன்வெர்டர் ரீடிங்கு விசிபிள் ஆகலை. ஸோ இப்படி தான் நம்ம ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனா நம்ம ரெகுலராக வந்து 1 by 1 செக் பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணும்போது நமக்கு இங்கிட்ட வந்து ஒரு லைட் இருக்கும், 3 லைட்டு சிக்னலு, அது பக்கத்தில் வந்து அப் அண்ட் டவுனு, அப்புறம் பவர் ஆஃப் ஆனு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இங்கேயே ஒர்க் ஆகுதா இல்லையா, ஆர்எஃப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம இதில் பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வாட்டர் லெவல் மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு சிக்னல் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகும், இல்லைன்னா நமக்கு ரிசீவ் ஆகாது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேடாவில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணி நம்ம ஃபால்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் ஓரியன்டான வீடியோஸ் வந்து